Hello guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்நாக் மைதா பிஸ்கட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 1/4 கப் சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க. அதை மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் எடுத்துக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு ரொம்பவே சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ மாவு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லாவே கெட்டியாக தேய்ச்சிக்கோங்க. இது நீங்கள் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தின்னாக தேய்க்கக்கூடாது. நல்லா கெட்டியாகவே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி எடுத்துட்டு 4 சைடு நல்லா ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஹரிசாண்டல் லைன் கட் பண்ணிக்கலாம். நான் இதை சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்ஸ் வேணான்னா நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வரும். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வெர்டிக்கலாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவு தேய்க்கும் போதே நல்லா திக்காக ரெடி பண்ணாதான் பிஸ்கெட்ஸ் மாதிரி நல்லா உங்களுக்கு கெட்டியாக வரும். நீங்கள் தின்னாக தேய்ச்சிட்டிங்கன்னா பூரி சப்பாத்தி மாதிரியே வந்துடும். ஸோ நல்லா திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கொயராக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு மேலேயே இருக்கும். அந்தளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஸ்கொயர்லாம் தனித்தனியாக ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மைதா பிஸ்கெட்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போனா தான் ஒட்டாமல் இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மைதா பிஸ்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.